வணக்கம். நம்பிக்கை. இந்த வார்த்தைய கேட்டதும் நமக்கு என்ன தோணும்? இது வெறும் ஒரு வார்த்தை மட்டும் இல்லைங்க. இது ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு கருவி. ஆனா பல சமயம் நாம இத தப்பாதான் புரிஞ்சுக்கிறோம். வாங்க, இன்னைக்கு அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா அலசி ஆராயலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த எப்படி சாத்தியமாக்குறாங்க? அந்த ரகசியம் என்ன? ஆமா, இந்த கேள்விதான். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட அச்சாணியே. அந்த கேள்விக்கு ஒரு சூப்பரான பதில் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திரட்டில இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த ரகசியம் வேறொன்னும் இல்ல, நம்பிக்கைதான். இந்த புத்தகத்துல இருக்கிற காலத்தால் அழியாத ஞானத்தை தான் நாம இப்போ ஒன்னா பிரிச்சு மேய போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, அப்போ விஷயத்துக்கு வருவோம். உண்மையான நம்பிக்கைனா என்ன? இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கைங்கிறது சும்மா மனசுல தோன்றி மறையிற ஒரு எண்ணம் கிடையாது. அது பல விஷயங்களோட ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷன். அப்போ அந்த காம்பினேஷன் என்னன்னு பாப்போம். இங்க பாருங்க, நம்பிக்கைங்கிறது 3 விஷயங்களோட கூட்டு. 1, நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை. 2வது, நம்மளோட இலட்சியம் மேல ஒரு பக்தி, ஒரு ஈடுபாடு. 3வது, அந்த இலட்சியத்தை அடைய நாம் போடுற உண்மையான முயற்சி. இந்த 3 ஒன்னா சேரும்போதுதான் அதுக்கு பேரு உண்மையான நம்பிக்கை. சரி, இந்த டெஃபினிஷனை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாமா? நம்பிக்கையோட இந்த 3 தூண்களையும் ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். அதுங்க எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு இப்ப தெரிஞ்சுக்குவோம். இந்த 3 ஸ்டெப்ஸ பாருங்க. எல்லாம் எங்க தொடங்குது? நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையில தான். அதுக்கப்புறம் நாம தேர்ந்தெடுத்த லட்சியத்து மேல ஒரு அசைக்க முடியாத பக்தி. கடைசியா அந்த லட்சியத்துக்காக உண்மையான முயற்சியோட உழைக்கிறது. பாத்தீங்களா? இது ரொம்ப தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். பொதுவா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் இல்லையா? சரி வாங்க, நம்பிக்கையோட எதிரியான சந்தேகத்தோட நிழல் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது, சஞ்சல புத்தி, அதாவது ஒரு நிலை இல்லாத மனசுதான் நம்பிக்கைக்கு எதிரி. சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையற்ற மனசோட கூடவே வர்ற மற்ற குணங்கள்லாம் என்ன? வாங்க அடுத்ததுல பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு. ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தா வர நிலைத்தன்மை, ஆர்வம், ஈடுபாடு. இன்னொரு பக்கம் நம்பிக்கை இல்லாததால வர சந்தேகம், குழப்பம், சோம்பேறித்தனம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் நம்பிக்கையோட உண்மையான பவர் என்னன்னு நமக்கு புரிய வைக்குது. ஓகே, நம்பிக்கைனா என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ நம்பிக்கை இருக்கிற ஒருத்தர் எப்படி இருப்பாரு? அவங்களோட செயல்கள்ல, குணங்கள்ல அது எப்படி வெளிப்படும்? அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்பிக்கைங்கிறது சும்மா ஒரு எண்ணம் மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, a way of being. நம்பிக்கையுள்ள ஒரு நபரோட குணாதிசயங்களை பாருங்களேன். அவங்க எப்பவும் நிலையானவங்க, எப்பவும் சுறுசுறுப்பா ஏதாவது ஒரு வேலையில இருப்பாங்க, முழு ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் காட்டுவாங்க. ஆனா இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? அவங்க தங்களுக்கு வர்ற தடைகளையே தங்களோட நம்பிக்கைய இன்னும் அதிகப்படுத்திக்க ஒரு கருவியா பயன்படுத்துவாங்க. இந்த ஒரு வரிய மட்டும் நல்ல கவனிங்க. தடைகள் அவனது நம்பிக்கையை அதிகரிக்கவே செய்கின்றன. யோசிச்சு பாருங்க, பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஒடிஞ்சு போகல, அதுக்கு பதிலா அந்த பிரச்சனைகளையே நம்ம நம்பிக்கைக்கு போடுற பெட்ரோல் மாதிரி மாத்திக்கிறோம். இதுதாங்க நம்பிக்கையோட அல்டிமேட் பவர். சரி, நாம இப்போ இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக்கிறதால கிடைக்க போற கடைசி பலன் என்ன, அந்த அல்டிமேட் ப்ராமிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது நம்மள நம்பிக்கையோட இறுதி வாக்குறுதிக்கு கூட்டிட்டு போகுது. இந்த முழு கருத்தையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோள், அதுவும் தெய்வீக புலவர் திருவள்ளுவர்கிட்ட இருந்து. வாங்க கேக்கலாம். இதோ அந்த வரி உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உறுதியான நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எதுவும் சாத்தியமற்றது அல்ல. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. ஆமாங்க, உங்ககிட்ட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சுன்னா சாத்தியமில்லாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இந்த ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம நிறைவு செய்வோம்.